வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்களை 3ஆம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். சான்றோர் மொழின்னு சொல்லக்கூடிய 7வது பாடப்பகுதியை இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கிறோம். சான்றோர் மொழி. இனியவை 40. இனியவை 40. இந்த நூலினுடைய ஆசிரியர் பூதன் சேந்தனார். நூலினுடைய ஆசிரியர் யாரு? பூதன் சேந்தனார். இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார். இந்த நூலினுடைய ஆசிரியருடைய தகப்பன் யாருன்னா மதுரை தமிழாசிரியர் மகன்தான் யாரு? பூதன் சேந்தனார். இந்நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேந்தனாரால் எழுதப்பட்டது. இந்த நூல் வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய இனிய கருத்துக்களை கூறுவது. இந்த நூலில் 40 பாடல்களை கொண்டது. எனவே இவை இனியவை 40 என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுதா? இந்த நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேந்தனாரால் எழுதப்பட்டது. வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது. 40 பாடல்களை கொண்டது. எனவே இனியவை 40 என்று அழைக்கப்படுகிறது. பாடலை பார்ப்போமா? பாருங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, ஏழ்துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, ஏழ்துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. பாடலுடைய ஆசிரியர் பூதன் சேந்தனார். பூதன் சேந்தனார். பாடலுடைய பொருளை பார்ப்போமா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது. நம்ம கற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம கற்றிருக்கக்கூடிய கல்வியை கூறுவது மிக இனிமையானது. நம்மளை விட அறிவில் சிறந்தவர்களுக்கு முன்னாடி தான் கற்ற கல்வியை கூறுவது மிக இனிமையானது. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. அறிவில் மிக்கார்னா யாரு? அறிவில் மேம்பட்டவங்க. நம்மளை விட அறிவில் மேம்பட்டவங்களோட நம்ம உறவு நெருக்கம் வைத்திருப்பது மிக இனிமையானது. நம்மளை விட அறிவில் மேம்பட்டவங்களோடு நம்ம சேர்ந்திருப்பது, நட்பு கொண்டிருப்பது மிகவும் இனிமையானது. எழ்துணையானும் இரவாது தான் ஈதல். எழ்துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. எள்ளினுடைய அளவு எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எள் எல்லாரும் கருப்பா வெள்ளையா அப்படி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? குட்டியோண்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த எள்ளை விடவும் சிறிய உதவி கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு நம்ம கொடுத்தல் என்னது? எல்லாவற்றையும் விட இனிமையானது. எள்ளினுடைய அளவு சிறியது. அந்த அளவு கூட நம்ம யார்ட்டையும் என்ன கேட்கக்கூடாது? உதவியை கேட்டு பெறக்கூடாது. பெறாமல் ஆனால் நம்ம பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானது. இந்த பாடலை ஒருக்க கூட பாருங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, ஏழ்துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. எல்லாரும் படித்து எழுதி பாருங்க. சரியா?